பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுக்க முடியும், இயேசுவானவர் நமக்கு ஞானத்தை கொடுக்க முடியும், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஞானத்தை கொடுக்க முடியும். இந்த ஞானம் தான் பரத்திலிருந்து வருகிற ஞானம். ஹல்லேலூயா. அந்த பரத்திலிருந்து வருகிறதான ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவைகளை நாங்கள் மனுஷனாலே போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கும் பொழுது நாம எப்படி பேசுவோம்னு சொன்னா, ஆவிக்குரியவைகளோடு கூட சம்பந்தப்படுத்தி பேசுவோம். ஹல்லேலூயா. ஆவிக்குரியவைகளோடு கூட சம்பந்தப்படுத்தி பேசுவோம். ஒருவேளை ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனுக்கு அடுத்த வசனம், தேவனுடைய ஆவிக்குரியவைகளை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். அடுத்த வருஷம் முக்கியமான பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுக்க முடியும், இயேசுவானவர் நமக்கு ஞானத்தை கொடுக்க முடியும், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஞானத்தை கொடுக்க முடியும். இந்த ஞானம் தான் பரத்திலிருந்து வருகிற ஞானம். ஹல்லேலூயா. அந்த பரத்திலிருந்து வருகிறதான ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவைகளை நாங்கள் மனுஷனாலே போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கும் பொழுது நாம எப்படி பேசுவோம்னு சொன்னா, ஆவிக்குரியவைகளோடு கூட சம்பந்தப்படுத்தி பேசுவோம். ஹல்லேலூயா. ஆவிக்குரியவைகளோடு கூட சம்பந்தப்படுத்தி பேசுவோம். ஒருவேளை ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனுக்கு அடுத்த வசனம், தேவனுடைய ஆவிக்குரியவைகளை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். அடுத்த வருஷம் முக்கியமான